வாக்களிக்கும் தமிழ்நாடு மிக ஆர்வமாக மக்கள் வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். 3 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு விவரங்களை பார்த்து வருகிறோம். அரியலூரை பொறுத்தவரை 68.97%, செங்கல்பட்டை பொறுத்தவரை 69.46%, சென்னையை பொறுத்தவரை 68.13%, கோவை 71.16%, கடலூர் 68.53%, தருமபுரி 74.68%. இப்படி பல மாவட்டங்களில் வாக்கு சதவீதத்தை பார்த்து வருகிறோம். குமாரபாளையம் பொறுத்தவரை 80%க்கும் அதிகமாக வாக்கு பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து காலை முதல் மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்து வரக்கூடிய சூழல்ல இன்னும் 2 மணி நேரம் 10 நிமிடங்கள் இருக்கிறது வாக்களிப்பதற்கான அந்த அவகாசம். அதற்குள்ளாக இந்த சதவீதம் 85% கடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் தேர்தல் வாக்கு பதிவு கணிசமாக அதிகரிப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது. தற்போது ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 71.93%, பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 71.84%, விருகம்பாக்கத்தில் 71.81%, வெள்ளிவாக்கத்தை பொறுத்தவரை 70.42%, தியாகராய நகரை பொறுத்தவரை 70.38% வாக்கு பதிவாகி இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை நிலவரத்தை பார்த்து வருகிறோம். சென்னையை பொறுத்தவரை முதல் இடத்தில் ஆர்கே நகர் தொகுதி இருக்கிறது. விருகம்பாக்கத்தில் தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு அதிகமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஆர்கே நகர் தொகுதியில் 71.93% வாக்கு பதிவாகி இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 74.35%, ஈரோடு மாவட்டத்தில் 75.61%, கள்ளக்குறிச்சி 71.11%, காஞ்சிபுரம் 72.51%, கன்னியாகுமரி 61.95%, கரூர் 76.08% பதிவாகி இருக்கிறது. கிருஷ்ணகிரியை பொறுத்தவரைக்கும் 70.07%, மதுரை 67.15%, மயிலாடுதுறை 65.80%, நாகை 69.96%, நாமக்கல் 76.43%, பெரம்பலூர் 70.54% வாக்கு பதிவாகி இருக்கிறது. 3 மணி நிலவரத்தை பார்க்கிறோம். புதுக்கோட்டை 69.85%, ராமநாதபுரம் 63.14%, ராணிப்பேட்டை 72.46%, சேலம் 75.79% வாக்குப்பதிவாகி இருக்கிறது.